நான் இன்னைக்கு மீரா சோயா வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதோட நம்ம வந்து சோயா சில்லியும் பண்ண போகிறோம். 3 முட்டையில் உள்ள புரோட்டீன் நம்ம 100 கிராம் மீரா சோயா எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் புரோட்டீன் வந்து கிடைக்குது. மீரா சோயாவில் ஃபைபரும் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். எப்போவுமே லஞ்ச் மெனு அப்படின்னாலே டென்ஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். நம்ம நைட்டே யோசித்து வைக்கலாம் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக டைம் கிடையாது. அதனால் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் இன்றைக்கி மீரா சோயா வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நம்ம நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். என்னது ஃப்ரைட் ரைஸா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நம்ம மத்தியானம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நம்ம வந்து சோயா சில்லியும் பண்ண போகிறோம். கூட சைடிஷாக வச்சுக்குது. சைடிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. இன்றைக்கி நம்ம சைடிஷும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரியும் வைக்கலாம், நம்ம அப்படியே ட்ரையாகவும் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சோம்னா அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மீரா சோயாவில் புரோட்டீனும் ஒமேகா 3யும் இருக்குது. அது தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் 100 கிராம் நம்ம சோயா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோ மட்டனில் உள்ள சத்து இதில் இருக்குது. ரெண்டாவது சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இதை வச்சு பாயாசம் கூட பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் பண்ணலாம், கட்லட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சொரா புட்டு நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு விட்டுருவாங்க. அப்போ என்ன மாதிரி சமைக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இதில் கூட நம்ம சொரா புட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம். வாங்க இப்போ வந்து லஞ்ச் மெனு பண்ண போயிடலாம். எப்பவுமே நம்ம சோயாவை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம சோயாவை கொஞ்சமாக கொட்டி ஒரு அலசிடலாம். இந்த மாதிரி கொட்டிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் மீரா சோயா எடுத்திருக்கேன். 100 கிராம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சோயா வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாலுமே நல்லா மட்டன் சிக்கன் பொரித்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 100 கிராமுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அமைக்கி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போட்டுக்கணும். சோயா வந்து ஒரு விசில் போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். இதில் வந்து தண்ணியே இருக்காது, ஃபுல்லாக வந்து இதில் இழுத்துட்ருக்கோம். இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தந்தூரி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் இதில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை புழிஞ்சு பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது கொஞ்சம் லைட்டாக. ஆனாலும் நமக்கு இந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சிக்கலாம். காலையில் இந்த ரெசிபி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டு கூட இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாகவே இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டு மீரா சோயாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற இந்த சோயாவை கொஞ்சம் ஒன்றா எடுத்து போட்டு நல்லா தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடணும்.
இப்போ சூப்பராக நம்ம மீரா சோயா வச்சு 65 பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அரிசியை நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரெடியாகவே நம்ம வடித்து எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பச்சை மிளகாய், அதாவது ஒரு 5 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருந்தேன். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதே மாதிரி கேரட் வந்து 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். 3 முட்டையில் உள்ள ப்ரோட்டீன் நம்ம 100 கிராம் மீரா சோயா எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நமக்கு வந்து அந்தளவுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் அது கூட பார்த்திங்கன்னா மீரா சோயாவில் ஃபைபரும் இருக்குது. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். மீரா சோயா எடுத்துக்கும் போது நம்மளோட கொழுப்பும் வந்து நல்லாவே குறையும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கின தக்காளி. இந்த பொரிச்சு வச்சுருக்கிற சோயாவை நம்ம வந்து பாதி அளவு இதில் சேர்த்துக்கலாம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 2 அழகு அரிசி வந்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு மீரா சோயா வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு கலர்ஃபுல்லான சாப்பாடு தான் விரும்புகிறாங்க. அதுவும் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போகும்போது ட்ரை ஆகிடுமாம்மா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நம்ம சைடிஷ் வந்து பண்ண போகிறோம். கடைசியில் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மீரா சோயா வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் கடையில் கேட்கும் போது மீரா சோயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட டேஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிரும். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சோயாவாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு சோயா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் போன தடவை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டப்போ எனக்கு இந்த சோயா வந்து பிடிச்சிருச்சு. இன்னொரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இன்னும் நம்ம சோயா வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நானும் வந்து உங்களுக்கு சோயா வச்சு நிறைய ரெசிபி சொல்லித்தரேன். நம்ம இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு 65 வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோயா சில்லி கிரேவி பண்ணிக்கிறதுக்கு பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா நறுக்கின இஞ்சி அதுவுமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 5-6, ஒரு 3 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுப்போம். இதில் நம்ம 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு ட்ரையாகவே வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மீரா சோயா 65 வந்து பொரிச்சு வச்சுருக்கோம், அதை தூக்கி இதில் போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியதான். ஆனால் நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறேன், அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு சோயா சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து அது எதுவுமே ஊற்றலை. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற 65 இதில் சேர்த்துப்போம். சூப்பரான பாருங்கள் மீரா சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை நல்லா மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கிண்டிக்கங்க.
அருமையான இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பரான இந்த ரெசிபிகளை மீரா சோயா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.